எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜனநாயகன்? எல்லா டைமும் கேட்குற கேள்விதான். ஆனா ஒவ்வொரு அப்டேட் வரும்போதுமே அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அனிருத் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்போது அதாவது என்னென்னா இது கடைசி படம், இதில் என்னெல்லாம் நம்ம வந்து இன்புட்டு போட முடியுமோ அவ்வளோ போடுவோம்னு விஜய் ஒரு முடிவு எடுத்து தான் அட்லி கூட நடிச்சிருக்காரு. இதில் அட்லி, லோகேஷ், நெல்சன், அனிருத் தனியாக ஒரு பாட்டுக்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அவருக்கு என்னென்னா இது வந்து திரையுலகத்தை விட்டு நம்ம போகும்போது ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்திங்கிற பேரோட அரசியலுக்கு போயிடணும், இல்லைன்னா அவர் அங்கே ஃப்ளாப் ஆகி வந்தவர் தானே அப்படிங்கிற ஒரு அரசியல். ஆமாம், சும்மாவே சொல்லுவாங்க அவர் ஒன்றுமே கிடையாது சினிமாவில். அப்போ நிஜமாவே அந்த படம் ஓடலன்னு வச்சிங்களேன், அடித்து காலி பண்ணுவாங்க. அப்போ இந்த படத்தை ஓட்ட வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் அது உள்ளே போடுவாங்க. அப்படி தான் இந்த படத்தை கிராண்டியராக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் எந்த படமும் வர்ற வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது.